வணக்கம். விஜய் சந்தர் இயக்கத்தில் சிம்பு, ஹன்சிகா இவங்கெல்லாம் நடித்து 3 வருடத்துக்கு பிறகு வெளிவந்த இந்த வாழு படம் கிட்டத்தட்ட ஒரு 3 வருடத்துக்கு முன்னாடி இந்த படம் எடுத்து முடிச்சிட்டாங்க. பல பிரச்சனையினால் இந்த படம் ரிலீஸ் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலையில் சிம்பு பயங்கரமான ஒரு மனவேதனையில் இருந்தார். ஒரு வழியாக அவங்க அப்பா டிஆர் இறங்கி இந்த எல்லாத்தையுமே பிரச்சனைகள்லாம் முடித்து ஃபைனலாக நம்ம இளைய தளபதி விஜய் அவரோட உதவியினால் இந்த படத்தை ஒரு வழியாக வெளியிட்டாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா நேற்று நிறையா கண்ட்ரீஸில் ப்ரீமியர் ஷோ ஏதோ கியூப்பில் அந்த கீ வரல அப்படின்னு சொல்லிட்டு ப்ரீமியர் ஷோ நிறையா கண்ட்ரியில் கேன்சல் பண்ணிட்டாங்க. இன்றைக்கி தான் இந்த படம் எல்லா ஆல் ஓவர் வேர்ல்டு ரிலீஸ் ஆச்சு. சரி, இந்த படத்துக்கு ரிவ்யூ பண்ணலாமா அப்படின்னு யோசனை பண்ணேன். இந்த படத்துக்கு ரிவ்யூ பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். ஏன்னா இந்த படம் ஒரு 3 வருடத்துக்கு முன்னாடி ஒரு கமர்ஷியல் என்டர்டெயின்மெண்ட்டுக்காண்டி எடுத்தப்பட்ட படம். அந்த டைமில் மக்களோட மனநிலை, அவங்களோட ரசனை இதெல்லாம் எப்படி இருக்குமோ அதை பேஸ் பண்ணி இந்த படத்தை ஃபுல்லாக எடுத்திருக்காங்க. இப்போ தற்போது இருக்க சூழ்நிலையில் மக்களோட மனநிலை ரொம்ப மாறிடுச்சு. சில ரிவ்யூவர்ஸ்லாம் இண்டஸ்ட்ரியலர் படத்துக்கே கலர் டோன் சரியில்லை அப்படின்னு சொல்லி குறை சொல்கிற ஒரு சூழ்நிலையில் இந்த வாழு படம் ஒரு 3 வருடத்துக்கு முன்னாடி கமர்ஷியல் என்டர்டெயின்மெண்ட்டுக்காண்டி எடுத்தது மக்களை திருப்திப்படுத்துமா அப்படின்றது கண்டிப்பாக அது படுத்தாது அப்படின்றது இந்த உலகம் அறிஞ்ச உண்மை தான். ஏன்னா இது ஒரு கிளாசிக் மூவி கிடையாது. கிளாசிக் மூவினா எந்த டைமில் வேணாலும் நம்ம அதை பார்த்து என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு படமாக இருக்கும். கமர்ஷியல் மூவி அது எவ்வளோ கமர்ஷியல் மூவியாக இருந்தாலும் சரி, ஒரு 3 வருடத்துக்கு அப்புறமா இருந்தாலும் சரி, ஒரு 2 வருடத்துக்கு அப்புறம் அந்த படத்தை கண்டிப்பாக யாராலையும் பார்க்க முடியாது. ஏன்னா அதுக்கப்புறம் நம்மளோட மைண்ட் செட் மாறிடும். ஒரு காலத்தை நம்ம விஜயகாந்த், அதுக்கு முன்னாடி ரஜினியோட கமர்ஷியல் படம் எல்லாமே இப்போ சமீபத்தில் பார்த்தோம்னா அந்தளவுக்கு நமக்கு ஒரு பிடிக்காத ஒரு சூழ்நிலை தான் இருக்கும். அந்த வகையில் தான் இந்த வாழு படம் சேரும் அப்படின்றது என்னை பொறுத்தவரை ஒரு தனிப்பட்ட கருத்து. நம்ம ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி வாங்கின பேண்ட்டே நமக்கு பத்த மாட்டேங்குது. அந்தளவு நம்ம கண்ணாடியில் பார்த்தா நம்மளோட உருவங்கள் மாற்றங்கள் எல்லாமே வந்துக்கிட்டு இருக்கு. அது மாதிரி தான் இந்த படத்தோட இதுவும் இருக்குது. ஏன்னா ஒரு 3 வருடத்துக்கு முன்னாடி எடுத்தது இப்போ ரிலீஸ் பண்ணால் எப்படி கமர்ஷியலாக ஹிட் ஆகும், கண்டிப்பாக இது ஆகுமா என்னன்றது மக்கள் கையில் தான் விட்டுருக்கேன். என்னை பொறுத்தளவுக்கு இந்த படம் யார் பார்க்க விருப்பம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக போய் எல்லாருமே திரையரங்கில் போய் பாருங்கள். அப்படி பார்க்க விருப்பம் இல்லாதவங்க, இல்லைன்னா பார்த்துட்டு பிடிக்காதவங்க தயவு செய்து நெகட்டிவ் ரிவ்யூ கொடுக்காதீங்க. ஏன்னா இது அவரோட 3 வருடங்கள் அவர் மன வேதனை அடைந்ததுக்கு மக்கள் கொடுக்கும் ஒரு பிரதிபலனாக இது இருக்கட்டும் அப்படின்றது என்னோட தனிப்பட்ட கருத்தாக நான் சொல்லிக்கிறேன். மொத்தத்தில் இந்த வாழு படம் ஒரு தடவை பார்க்கக்கூடிய ஒரு படத்தை தான் கொடுத்துருக்காரு. அந்தளவுக்கு ரொம்ப முக்கியமாகவும் கிடையாது. நம்ம ஒருவேளை அந்த டைமில் போய் உட்காந்து பார்த்துருந்தோம்னா அந்த படம் ஒரு நல்ல படமாக கூட இருந்திருக்க தோணும். போய் எல்லாரும் போய் பார்த்து என்ஜாய் பண்ணிவிட்டு வாங்க. என்னோட விமர்சனம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் உங்கள் நண்பர்கிட்டலாம் ஷேர் பண்ணுங்கள். உங்களோட இன்னொரு விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.